சார் டெலிவரி சார். உள்ள வாங்க சார். தப்பா எடுத்துக்காதீங்க, வர்ற வழியில டிராபிக் சார், கோச்சிக்காதீங்க. ஏங்க அனுசரிங்க இருப்பான், நாளைக்கு இருக்க மாட்டாங்க சார். இந்த மாதிரி ஆளை பார்க்கவே முடியாது சார். நாளைக்கு வந்து என்ன பார்க்கவும் முடியாது சார். ஓ உங்களுக்கு காசு தரணுமா? சார் சார் எனக்காக வெயிட் பண்ணீங்க, சாப்பிடுங்க சார், வெயிட் பண்ணி வாங்கிட்டு போறேன். ஓகே பிரதர். கன்றாவி என்ன யூஸ் பண்றாங்க, செவப்பா இருக்கு, கெட்ட வாடை வருது, நெய் கொஞ்சம் கெட்டு போச்சுன்னு நினைக்கிறேன் சார். உங்க ஊர்ல எலி மருந்து நெய் வாசனை வருமா? எலி மருந்தா? ஏன் சார் எலி தொல்லை ஜாஸ்தியா? கரண்ட் தொல்லை ஜாஸ்தி. அதுக்கு உயிரோட இருந்தானே கேட்பானுங்க, அதுக்குதான் எலி மருந்து சாப்பிட்டு எவ்வளவு போலான்னு முடிவு பண்ணிட்டேன். நீ சூசைட் பண்ணி சாவறதுக்கு என்கிட்ட ஆர்டர் கொடுத்தியா நீ? அப்பா இது வேற மாதிரி போகுது, நான் கிளம்புறேன். ஓகே எங்க போற? நீ வரும்போது வாசல்ல செக்யூரிட்டி பார்த்துருப்பான், அது இல்லாம கேமரால கேப்சர் ஆயிருக்கும். போன் லாஸ்டா நீ எனக்கு கால் பண்ணிருக்க, ஞாபகம் இருக்கா? நீ தப்பிக்கவே முடியாது நீ. சார் 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 கையறா, கையெடு. சார் 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 என்ன சார் என்ன தெரியுது? எலி மருந்து எப்படி சார் எலி சாப்பிடுது? எலி ரொம்ப பாவம் சார். சார் எலிக்கு பாவம் பாக்குறீங்க, எனக்கு கொஞ்சம் பாவம் பாருங்க சார். அதுக்கு நீ அண்ணனுக்கு பாவம் பார்த்து ஒரு 5 லட்ச ரூபா பணம் கொடு. சார் என் கையில ஒண்ணுமே இல்ல சார். உன் கையில சாவி இருக்குதே. 2 லட்சம் பைக் சார். அது 2 லட்சமா? தேங்க்ஸ் தம்பி. கிளம்பு 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 கிளம்பு, இல்ல மருந்து குடிச்சுடுவேன். சார் 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 நான் போறேன் சார், போறேன் சார், போறேன் போ. என்ன 5 லட்ச ரூபா கடன், நீங்க 2 லட்ச ரூபாய் என்கிட்ட ஏமாத்தி வாங்கிட்டீங்க. ஆமா 3 லட்ச ரூபாய்க்கு என்ன பண்ண போறீங்க? டொமேட்டோ சார். வாங்க. ரைட்டு. எங்கயா இருக்க? எவ்வளவு நேரையா? சார் வந்துட்டேன் சார், வந்துட்டேன் சார். டேய் 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 சீக்கிரம் வாடா, டைம் இல்லடா. வந்துட்டேன். ஆர்டர் பண்ணா எவ்வளவு நேரையா? சீக்கிரம் வாயா. யோ எங்கயா இருக்க? சீக்கிரம் வாயா, டைம் இல்லையா? சார் வந்துட்டேன் சார், வந்துட்டேன் சார். யோ எமர்ஜென்சியா, சீக்கிரம் வாயா, டைம் முடிய போதியா. யோ எங்க 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 எங்கயா இருக்க? எங்க இருக்க? எங்க சார் வந்துட்டேன் சார். அவன் சுகர் பேஷண்ட் இருப்பாங்க போல இருக்குது, என்ன அவசரமோ. சார் வந்துட்டீங்களா? பின்னே நான் ஜெயிச்சிட்டேன். டேய் 1000 ரூபாய் ஜிபே பண்ணு. யோ கொஞ்சம் பொறுமையா வரலாம்ல. ஏங்க சீக்கிரம் வந்து திட்டுறீங்க சார், என்ன சார் நடக்குதுங்க? தலைவா நீங்க வரதுக்கு 20 நிமிஷம் ஆகும், நான் பண்ணியும் காட்டினேன். இவரு 25 நிமிஷம் ஆகும்னு சொன்னாரு, அதான் நான் தான் ஜெயிச்சிட்டேன். கொஞ்சம் லேட்டா வந்திருக்கலாம்ல, என் காசு தேவையெல்லாம் போயிடுச்சு பத்தியா. என்ன டேய் ஆன்லைன்ல விளையாடுறது பத்தாதுன்னு என்ன மாதிரி ஆளுங்கிட்ட விளையாடுறீங்களா? கிளம்பியா? அடுத்த ஆர்டர் 30 நிமிஷத்துல கொண்டு வர நான் சொல்றேன். 40 நிமிஷத்துல கொண்டு வருவான் நான் சொல்றேன். 1000 ரூபாய் பந்தயம். 2000 ரூபாய் பந்தயம். உயிரை பணையம் வச்சு வந்தா பணம் வச்சா விளையாண்டு தல பஞ்சு 10 லட்சம் பஞ்சா வச்சு விடு. கேட்டேன் டெலிவரி சார். எஸ் கம் இன். சார் காயத்ரின்றது. காயத்ரி சார் உங்க ஒய்ஃப் நாங்க. ஆமா சார் சொல்லுங்க சார். சார் உங்க ஒய்ஃப் டெலிவரிக்காக ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துருந்தீங்க இல்லையா? சார் வேலையில மறந்துட்டேன் சார். சார் அவங்களே அதான் சொன்னாங்க, நீங்க வேலைன்னா எல்லாத்தையும் மறந்துடுவீங்க. உங்களுக்கு பையன் பிறந்திருக்கான் சார். சூப்பர் 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 ப்ரோ. ஆமா நீங்க டெலிவரி பண்ணுவீங்க சார். உங்க குழந்தைய நீங்க பார்க்க வரல, டெலிவரி ஆன உங்க குழந்தைய இந்த டெலிவரி பாய் வச்சு உங்களுக்கு டெலிவரி பண்ண சொன்னாங்க சார். ஹாஸ்பிட்டலோட குழந்தைய பார்க்க முடியாம பாவி ஆயிட்டேன் சார். நான் இந்த பாவத்தை நான் எங்க சார் போய் கழுவேன்? பாவத்தை கழுவிட்டான் சார். சார் என்ன அப்பு குட்டி, அப்பா உங்களை பார்க்க வரலன்னு கோவமா? இவ்வளவு பாசத்தை வச்சிருக்கீங்க சார். ஒண்ணு இல்ல, இருந்தாலும் எம்டி மெயில் அனுப்புறேன், டெலிவரி ஆக மாட்டேங்குது. என் ஒய்ஃப் கிட்ட அந்த குழந்தை டெலிவரி பண்றேங்க சார், வேலை இருக்கு சார். தேங்க்யூ சார். பாசமா ஆண்டவா, இருக்கிறதுலயே நோகாம நோம்பு கும்புற வேலைன்னா அந்த டெலிவரி பண்ற வேலை தான் சொன்னாங்க. அதனாலதான் இதுல சேர்ந்துருக்கேன். நீ தான்ப்பா எனக்கு நல்ல வருமானத்தை கொடுக்கணும். மொத ஆர்டர் குடிகாரன் தான். ஏங்க அதுக்கு நான் என்னங்க பண்றது? காசு கொடுங்க, நான் போறேன். சித்தப்பா இவர் தாண்டா சித்தப்பா. இது இவன் சித்தப்பாவா? இது சார்லி சாப்ளின்ரா. கௌரி 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 நடுவீங்க, அது யாருங்க? இந்த பாருங்க கௌரி, நாய் தான் கௌரி. அதான் நாய சித்திகா இருக்கால, காரியத்துக்கு வான்னு கூப்பிட்டா
வரமாட்டேன் சார். நடுப்புக்கு வந்து 100 ரூபாய் எல்லாம் வச்சுட்டு போலாம்ல. சாவடிக்கிறானே, காசு அவ்வளவுதான். சித்தப்பா, டேய். எங்கடா போற? ஜெர்மனில உங்க சித்தி இருக்கானாங்களே, அதை அப்படியே கூட்டிட்டு வரணும் சொந்தக்காரங்க எல்லாரையும். அவளை ஒண்டி கூட்டு வா, மத்த எந்த நாயும் வேணாம். ஏய் எல்லாம் சொன்னண்டா, நோகாம நோம்பு கும்புற வேலைன்னு. உங்களை மாதிரி ஆளுங்கட்ட மாட்டின்னு பாவண்டா அந்த டெலிவரி பாய்ஸ்லாம். சார் லொகேஷன் வந்துட்டேன் சார். சார் வீட்டில் நாய் எதுவும் இல்லை. நாயினா கொஞ்சம் பயம் எனக்கு. சார் கன்ஃபார்மா நாய் எதுவும் இல்லைல்ல? கத்தினுக்கிற சார் நாய் இல்லைன்னு சொன்னீங்க பாருங்க, நாய் கையை கட்டி. டாமின்னு சொல்லு. தப்பு ஊமேலையா? நீ ஏன்டா ரெட் கலர் டிஷர்ட் போட்டு வந்த? இது எங்க யூனிஃபார்முங்க. எங்க டாமி ரெட்ட பார்த்தா பிளட்ட பார்க்க கூடாது. டிஷர்ட் நீ போட்டு வர கூடாது. தப்பு ஊமேல. 12 மணி ஆர்டர் பண்ணா பீஸாவை பாண்டிய காலுக்கு வந்து தர. அப்புறம் எங்க டாமி கடிக்காம என்ன பண்ணோம்? ஏங்க உங்களுக்கு பீஸா நான் லேட்டா எடுத்துன்னு வந்தா நான் ஏங்க என்ன கடிக்குது? டாமி தான் அந்த பீஸாவை ஆர்டர் பண்ண. நாய்க்கா? நாய்னா வாயை ஒட்டிடுவேன். அது எனக்கு குழந்தை மாதிரியா. 5 வயசு வரைக்கும் மத்த நாய் போல அதெல்லாம் குறைக்க முடியல. யாராவது கோயில் இல்ல, யாராவது ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு ட்ரீட்மெண்ட் செலவு கொஞ்சம் குறைங்க. என்ன 10 லட்ச ரூபா கொடுத்தாலும் பண்ணுவான்ட்டான். கொஞ்சம் குறைங்க. நாயும் குறைக்கல, அவ ட்ரீட்மெண்ட் காசும் குறைக்கல. எவ்வளவு கஷ்டப்பட்டு தெரியுமா நாங்களா? ஒரு நாள் திடீர்னு டிவி பார்த்துட்டு லொல்லுன்னு குறைச்சான். நான் பார்த்தா லொல்லு சபா பார்த்து குறைச்சிருக்கான் சார். அப்பதான் காமெடி சென்ஸ் இருக்குதுன்னு எனக்கும் புரிஞ்சுது. அல்லால அவன் லொல்லுன்னு குலைக்க ஆரம்பிச்சிட்டான் சார். பாத்தீங்கன்னா கேட்கும் போது நல்லா இல்ல? நாய் கடியே பரவாயில்ல பழகுது, இந்த கடி கடிக்கிறியே. அவ்வளவு கஷ்டப்பட்டு நாங்க அந்த குழந்தைய வளர்த்த நாய் எங்கிருந்து வரும் உனக்கு வாயி? இனிமே அதை நாயின்னு சொல்லக்கூடாது, டாமின்னு சொல்லு. அது டாமி இல்லடா, என் குல சாமி. எங்க கட்சிது காமி? ஐயோ பாத்தீங்களா சார்? அந்த முதல்ல சொல்ல வேண்டியதானே சார்? நான் தான் சொல்றேன் சார், நாய் கடிச்சிச்சு. டாக்டர் சொல்லுங்க சார். நான் அரவிந்த் பேசுறேன் டாக்டர். நம்ம டாமி ஒருத்தரை கட்சிருக்கா போல சார். பல்லு கொஞ்சம் மேலோட்டமா டாக்டர், ஆழமா உள்ள போல. ஆமா டாக்டர், போன வாரம் கட்சிதுன்னா 6 பல்லும் அலைக்கா உள்ள போகல டாக்டர். நாய் ஏதோ பிரச்சனையா இருக்குமா சார்? போன வாரம் கூட பல்லாம் கேப்பா இருக்க சொல்லிட்டு கம்பி கட்டினானே. நாயை கட்டி வைங்கயா. வாயை கட்டுங்கடா, கம்முனுடா டாக்டர். எனக்கு பயமா இருக்கு டாக்டர். இன்னொன்னு அது இல்லாம அவரை கடிச்சிருக்கு, ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஆகுமா நாய் பல்லுக்கு ஏதாவது? ஆமா டாக்டர், பயமா இருக்கு டாக்டர். நான் உடனே கூட்டு வரேன் டாக்டர். சரி டாக்டர், தேங்க்யூ டாக்டர். ஆமா கடிச்சு டாமி எங்கயா போச்சு? ஓரமா உட்காந்து. அட பாதிகளா, நாயை மனிதாபிமானமா பாக்குற நீங்க மனுஷனை நாயா பாத்துறாதீங்க. எல்லாரும் எதிர்பார்க்கறதை நான் செய்ய மாட்டேன்.